சண்டே மார்னிங் அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ராகி மாவு மட்டும் தான் வீட்டில் இருந்துச்சு. சரி ராகி புட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூடவே கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கியிருந்த அவல் இருந்துச்சு, அதையுமே சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ராகி புட்டு சிம்பிளாக பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ராகி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து இந்த மாதிரி பக்குவத்தில் பிணைஞ்சு வச்சு பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா ராகி புட்டு ரெடி ஆயிரும். கூடவே நம்ம தேங்காய் துருவல், அப்புறம் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவளுமே தண்ணியில் ஊற வச்சுருந்தது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுக்குமே தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. மாவு எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு லஞ்சுக்கு மீனும் ப்ரானும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மீன் கடையில் புதுசாக மீன் பொடி மசாலா லான்ச் பண்ணியிருக்காங்க போல். மீன் வாங்கினா பொடி ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொடி போட்டு தான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ப்ரான் தொக்குக்கு ரெடி பண்ணிவிட்டேன். சைடுலேயே மீன் குழம்பே ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக மீனை மட்டும் பொரிச்சிட்டு எல்லா ஐட்டத்தையும் வச்சு மத்தியானம் சூப்பராக சாப்பிட்டாச்சு.